சரண்யா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சுஜி. இப்போ நாட்டில் கொஞ்சம் பிரச்சனை போயிட்டுருக்கு. எரிபொருள்லாம் இல்லை, கேஸ் இல்லைன்றாங்க, பெட்ரோலுக்கு கூலிங்லாம் வந்துருச்சு. நாட்டில் மட்டுமா? உலக பிரச்சனை தான் இப்போ நாட்டுக்கு வந்திருக்கு. நாடு அதனால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லிட்டுருக்காங்க. இப்போ நாங்கள் இன்றைக்கி இது சம்மந்தமான சில விஷயங்களை தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஆமாம் சுஜி. இப்போ முதல்ல பார்க்கணும் சரண்யா, எங்களுக்கு வந்து இப்போ இந்த கேஸ் பிரச்சனை ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ எங்களுக்கு வந்து கேஸ் வருது. இப்போ இந்த கேஸுக்கும் இந்த ஹோமஸ் மூடி இருக்காங்க, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோமஸ் வந்து மூடப்பட்டிருக்கு. அப்போ இப்போ என்ன ஒரு கதை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கக்குள்ள இந்த கேஸும் இன்னும் கொஞ்சம் நாளில் தட்டுப்பாடு ஏற்பட்டுருமா. இது சம்மந்தமாக இப்போ நாங்கள் பார்க்கும்போது சரண்யா என்னென்னா 4 மில்லியனுக்கும் அதிகமான கேஸ் பாவனையாளர்களோட தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காக இலங்கை லிட்ரோ நிறுவனம் வந்து கேஸ் வந்து இங்கேருந்து கொண்டு வராங்க அப்படின்னு பார்க்கக்குள்ள இவங்க வந்து சுவிட்சர்லாண்டை ஜியோ கேஸ் நிறுவனத்திட்டருந்து தான் நாங்கள் கேஸ் எடுக்கிறோம். அப்போ இந்த சுவிட்சர்லாந்து ஜியோ கேஸ் நிறுவனத்திட்டருந்து எடுக்கும்போது இது எங்கேருந்து வருது, இது எந்த ரூட்டில் வருது? இப்போ இது நாங்கள் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோமஸை கடக்கணுமா இல்லையா? அப்படி கடக்கிறதா இருந்தால் எங்களுக்கு கேஸ் பிரச்சனை வந்துடும். எங்களுக்கு வந்து அமெரிக்காவோட போல்ஸ்பெரோ துறைமுகத்திலிருந்து தான் இந்த கேஸ் வந்து கொண்டு வரப்படுது. அப்போ இது கொண்டு வரப்படும் போது இது சுற்றி வர ஒரு மெப் ஒன்று இருக்குது. இந்த மெப்பை வந்து இப்போ உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த மெப் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா, டர்பன், அதுவும் சவுத் ஆஃப்ரிக்காவோட வருது. அடுத்து மால்டீவ்ஸ். இதை சுற்றி இப்படி மெப்பை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோமஸ் எல்லாம் இல்லை, அந்த ஒரு வளைவு நோக்கி தான் ஸ்ரீலங்காவுக்கு வருது. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோமஸ் வந்து நாங்கள் கடந்து இந்த கேஸை வந்து கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நாங்கள் எடுக்கிற இடமும் அப்படி இருக்குது, நாங்கள் கொண்டு வர துறைமுகமும் அமெரிக்காவில் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து எங்களோட ரூட் வந்து வேறு மாதிரி தான் இருக்குது. அப்போ இது இப்படி இருக்கக்குள்ள இப்போ கேஸ் வந்து இப்போ எவ்வளோ நாளைக்கு இருக்குது? இப்போ என்ன தான் பிரச்சனையாக இருந்தாலும் இது இந்த யுத்த நிலை வந்து எவ்வளோ தூரம் எப்படி வலுப்பெறும் அப்படின்றது எங்களுக்கு இது வரைக்கும் சொல்ல முடியாத ஒரு நிலையில் தானே இருக்கிறோம். எனவே சுஜி, யுத்தம் இப்படி காணப்படக்குள்ள இலங்கையில் இருக்கிற மக்களுக்குமே அச்சம் காணப்படுது. நமக்கு கேஸ் இருக்குமா, இல்லாமல் போயிடுமா அப்படின்ற சொல்லி அச்சம் ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடியது தான். இதன் அடிப்படையில் நம்ம பார்த்த மாதிரி இருந்தால் உண்மையாலும் இலங்கையில் கேஸ் எவ்வளோ கையிருப்பில் இருக்குது. இனி கேஸ் வருமா வராதா, இது பற்றியான அப்டேட்ஸ் எதுவும் இருக்கா சுஜி? கண்டிப்பாக நாங்கள் அதை பற்றி சொல்லி ஆகணும் இல்லையா? என்ன கேட்டால் இப்போ நாங்கள் என்ன தான் கதைச்சாலும் அந்த அச்சம்ன்றது எப்படி சமைக்க போகிறோம், அடுத்து சமைக்கிறது மட்டும் இல்லை, நிறைய தேவைகளுக்கு கேஸ் வேணும். இப்படி இருக்கும்போது இது வந்து அரசாங்க ரீதியாக, அதாவது அண்மையில் ஜனாதிபதியும் இது தொடர்பில் தெரிவித்த ஒரு விடயம் தான். இப்போதைக்கு வந்து எங்கள்கிட்ட வந்து 38,000 மெட்ரிக் டன் கேஸ் வந்து வந்திருக்குது. அப்போ இந்த கையிருப்பு வந்து இருக்குது 38,000. இனி அதாவது இப்போ நாங்கள் எடுக்கிறதுக்கு முதல் இந்த நிகழ்ச்சியை ஒளிப்பதிவு செய்கிறதுக்கு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முதல் அதாவது சொல்லியிருந்தாங்க 17, 18 திகதிகளில் வந்து 33,000 மெட்ரிக் டன் கேஸ் வந்து வர இருக்கிறதா. அப்போ இந்த நாள் வரக்குள்ளே அது வந்திருக்கலாம் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு. இன்னும் ஏப்ரல் மாதத்துலேயும் கேஸ் வந்து வர இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த சிச்சுவேஷனில் கேஸ் வந்து ஒரு தட்டுப்பாடை இருக்காது அப்படின்றது தான் விஷயம். இந்த லிட்ரோ கேஸ் வந்து கொண்டு வராங்க, நாங்கள் தொடர்ந்து கொண்டு வந்துட்ருக்கோம் அப்படின்ற அறிக்கைகளையும் அவங்க வெளியிடுறாங்க. ஒரு பக்கம் இப்போ கேஸ் பிரச்சனை இந்த மாதிரி போயிட்டுருக்கு. பிரச்சனைன்னு இல்லை, இப்போதைக்கு ஓகே ஷேப்பாக போயிட்டுருக்கு. இனி இது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த யுத்தம் வந்து எந்த பக்கத்துக்கு போகும் அப்படின்றது எங்களுக்கு தெரியாது தானே. அப்போ இப்போ வந்து இந்த எண்ணெய் பிரச்சனை இருக்குது. பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை, மண்ணெண்ணெய் இல்லை, இந்த பிரச்சனை இருக்குது. இலங்கையில் பொறுத்தவரையில் ஒரு விஷயம் நாங்கள் பார்க்கணும் சரண்யா, இந்த மசகு எண்ணெய் வந்து நாங்கள் கடந்த வார நிகழ்ச்சிகள்லேயும் இதை பற்றி விரிவாக நாங்கள் பேசியிருந்தோம். மசகு எண்ணெய் வந்து ஈரான்லேருந்து நாங்கள் இறக்குமதி செய்கிறத 2012 காலப்பகுதியிலே நாங்கள் நிறுத்திட்டோம். சில அமெரிக்காவோட தடைகள் காரணமாக நாங்களும் நிறுத்தியாச்சு. அதுக்கு பிறகு எங்களுக்கு எங்கேருந்து வருது? யுஏஇலேருந்து வருது எண்ணெய். அப்போ இந்த யூஏயிலேருந்து வர்றது வந்து எங்களுக்கு நாங்கள் அன்றைக்கி திருப்பி லைட்டாக ஞாபகப்படுத்தினா ஹோமோஸ் வழியாக வரல, ஹோமோஸ்க்கு இந்த பக்கம் இருக்க ஃபுஜைரா ஃபோர்ட்லேருந்து தான் வருது. அப்போ எங்களுக்கு அதில் ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் மசகு எண்ணெய் தானே வருது. அப்போ மசகு எண்ணெய் வந்து சுத்திகரிக்கிறதுக்கு வந்து
அவ்வளோ தூரம் போதுமான சுத்திகரிப்பு நிலையங்கள் வசதிகள் இருக்குது, சுத்திகரிப்பு நிலையம் இருக்குது, இருந்தாலும் அந்த அளவு வசதிகள் இல்லை. அப்போ நாங்கள் வந்து மசகு எண்ணெய் இறக்குமதி செய்கிறது வந்து குறைவு. அப்போ எங்களுக்கு என்ன வேணும்? சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் வேணும். அப்போ நாங்கள் சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் எடுக்கிறது வந்து வேறு வேறு நாடுகளில் இருந்து எடுக்கிறோம். அப்படி பார்க்கக்குள்ள நாங்கள் சிங்கப்பூர், தென்கொரியா, அதே மாதிரி இந்தியாவிலேருந்து தான் நம்ம இந்த சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெயை வந்து வாங்கிட்டு இருக்கிறோம். ஆமாம். இப்போ நாங்கள் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி மசகு எண்ணெயோட தேவையை விட, மசகு எண்ணெய் தேவை இல்லைன்னு சொல்லலை, மசகு எண்ணெய் பெறுற அந்த அளவை விட, குவான்டிட்டியை விட நாங்கள் சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் வாங்குகிற குவான்டிட்டி வந்து கூட. அப்போ எங்களுக்கு வந்து இந்த நாடுகள்லேருந்து வரும்போது இப்போ சில அநேகமாக எங்களுக்கு இந்தியாவை தவிர்த்து மற்ற நாடுகள்லேருந்து கிடைக்குது. அப்போ எங்களுக்கு வந்து இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை, வந்துட்டு இருக்குது. ஆனால் இப்போ இந்த பெட்ரோல், டீசல் இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு எங்கள்கிட்ட இருக்குன்றதை நாங்கள் முதல்ல பார்த்துக்கணும் மக்களை. அதில் கொஞ்சம் தெளிவாக இருங்க. கேட்டால் இப்போ சிஸ்டம்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, QR முறை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, தொடர்ந்து வரும்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ எவ்வளோ தூரம் எங்கள்கிட்ட என்ன இருக்குது, எவ்வளோ நாளைக்கு இருக்குதுன்றதை பார்க்குறதுக்கு போது இன்னொரு விஷயம் இருக்குது தானே? ஆமாம் சுஜி, அதுதான் என்னென்னா இப்போ எவ்வளோ நாளைக்கு எவ்வளோ தூரம் என்ன இருக்குன்ற ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கக்குள்ள தான் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்னென்னா நம்ம எண்ணெய் வந்து ரஷ்யாவிலேருந்து எடுக்க போகிறோம். அதுவும் ரஷ்யாவிலேருந்து எடுக்கிறது வந்து டாலரில் கிடையாது, ரஷ்ய கரன்சி ரூபல் மூலமாக தான் எடுக்க போகிறோம்னு சொல்லி ஒரு கதை போகுது. ஆமாம். உண்மையாலுமே நம்ம ரஷ்யாவிலேருந்து என்ன எடுக்க போகிறோமோ அதுவும் டாலர் யூஸ் பண்ணாமல் எடுக்க போகிறோமா? ஆமாம். இப்போ வந்து நாங்கள் இந்த ரூபேலில் செலுத்த போகிறோமா இதெல்லாம் முன்னாடி ரஷ்யா உண்மைக்கும் கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டாங்களா, இது எந்த தூரத்தில் இருக்குதுன்னு பார்க்கணுமே. அப்போ முதல்ல வந்து பேச்சுவார்த்தைகள், அதாவது பேச்சுவார்த்தை கூட இல்லை, ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த உலக நாடுகளில் இந்த எண்ணெய் பிரச்சனை இப்படி தீவிரமாக போயிட்டுருக்கிறதுனால இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி எங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்போ நீங்கள் எங்களுக்கு என்ன தர முடியுமா, இப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்தால் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு பக்கத்து வீட்டாக்கள்கிட்ட கேட்குற மாதிரி தான் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் இது சம்மந்தமாக கதைக்கிறோம், மேல்மட்டத்தில் கதைக்கிறோம், ஆனால் கண்டிப்பாக தர முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க, தரலாம், ஆனால் சந்தர்ப்பத்தில் ஹெல்ப் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது ரூபேலில் கொடுக்க போகிறாங்களா, டாலர்ஸில் கொடுக்க போகிறாங்களா, அந்த கதை அந்த அளவுக்கு இன்னும் போகலை. முதல்ல தர்றாங்களா இல்லையான்றதை பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் எப்படி இதுக்கான வாங்க போகிறோம், எப்படி பணம் செலுத்த போகிறோம், அந்த சிஸ்டம்லாம் அதுக்கப்புறம் ரெண்டாவது கட்டம் அது. இப்போ வந்து நாங்கள் என்ன பார்க்கணும், இப்போ எவ்வளோ கையிருப்பு எங்களுக்கு இந்த எண்ணெய் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஆமாம், அதுவும் ஒரு விஷயம். சில நேரங்களில் இது வருது அப்படின்றாங்க, இன்னும் வர இருக்குன்றாங்க. அதெல்லாம் வருதா வரலையான்னு பார்க்குறதுக்கு முதல் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா, டீசல் வந்து ஏப்ரல் 12 வரைக்கும் கையிருப்பு இருக்குது. சூப்பர் டீசல் வந்து மே 16 வரைக்கும் கையிருப்பில் இருக்குது. அதே மாதிரி 92 ஆக்டேன் வந்து பெட்ரோல் வந்து 23 அதாவது ஏப்ரல் 23 வரை கையிருப்பில் இருக்குது. அதே மாதிரி 95 ஆக்டேன் வந்து மே மாதம் 10 வரைக்கும் கையிருப்பில் இருக்குது. இப்போ இதுதான் இப்போதைக்கு இந்த மே ஏப்ரலுக்குள்ளே தான் இருக்குது, இந்த கையிருப்புகள் இருக்குது, இன்னும் வர இருக்குது அப்படின்னு சொல்லி அரசாங்கம் தெரிவிச்சிருக்கு. சரி, இப்படியெல்லாம் இருக்கக்குள்ள இந்த மன்னாரில் வந்து எண்ணெய் கிணறுகள் காணப்படுது. இப்போ அதுலேருந்து எண்ணெய் எடுத்துகிட்டு அந்த பிரச்சனைலாம் இல்லை தானே, என்ன சொல்கிறீங்க? ஆமாம் சுஜி, இந்த மன்னாரில் இருக்க எண்ணெய் பற்றி பார்க்கக்குள்ள இந்த எண்ணெய்க்கே ஒரு பெரிய வரலாறு ஒன்று இருக்கு உலகத்தில். எனவே இந்த இலங்கையில் மன்னார் பேசாலையிலையும் வந்து எண்ணெய் இருக்குன்னு சொல்லி நிரூபணமாக இருக்குது. இந்த வரலாறு வந்து இப்போ வந்தது கிடையாது. 1950களிலிருந்து எண்ணெய் இருக்குது அப்படின்ற பேச்சு வந்து அதற்கான ஆராய்ச்சிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்குது. 1974 சோவியத் யூனியன், அதாவது இப்போ இருக்க ரஷ்யா கிடையாது, USSR, சோவியத் யூனியன் வந்து ஒரு ஆராய்ச்சியை வந்து மேற்கொண்டிருந்தாங்க. அந்த ஆராய்ச்சியில் வந்து எண்ணெய் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் கண்டுபிடிச்சதுக்கு என்ன, இலங்கையில் வந்து அந்த எண்ணெயை வெளியில் எடுக்கிறதுக்கு பாரிய செலவாக ஏற்படும். எண்ணெயை வந்து நம்மளால சும்மா வெளியில் கொண்டுட்டு வர முடியாது, அதுக்கான தொழில்நுட்பத்திலேருந்து எல்லாமே தேவை. இப்படி இருக்கக்குள்ள தான் 2011ஆம் ஆண்டு வந்து என்ன செய்கிறாங்கன்னா, என்ன இருக்குதுன்னு சொல்லி அவங்க டெக்னிக்கலாக கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக எண்ணெய் கிணறுகள் இருக்குது மன்னாரில். 5 எண்ணெய் கிணறு. ஆமாம், மன்னார் பேசாலையில் 5 எண்ணெய் கிணறுகள் வந்து காணப்படுது. இந்த எண்ணெய் கிணறுகள், எண்ணெய் அகழ்வு பணிகள் வந்து நடைபெறல. காரணம் நான் சொன்ன விஷயங்கள் தான். எனவே இந்த 2025ஆம் ஆண்டு இந்த எண்ணெய் கிணறுகள்லேருந்து எண்ணெய் எடுக்கிறதுக்காக அமைச்சரவை அனுமதியுமே வந்து பாஸ் ஆயிடுச்சு. இந்த சந்தர்ப்பத்தில் தான் நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர்
ஒரு விடயம் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி சமூக ஊடகங்களில் பாரிய அளவில் வந்து பகிரப்படுது. என்னென்னா 5 எண்ணெய் கிணறுகள் உள்ளன, விரைவில் அகழ்ந்தெடுக்கப்படும். அதன் பின்னர் வெளிநாட்டு எரிபொருட்களிலேயே தங்கியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி தான் அவர் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி ஒரு தகவல் பரவலாக ஷேர் பண்ணப்படுது. எண்ணெய் கிணறுகள் காணப்படுது, எண்ணெய் எடுக்கிறதுக்கான அனுமதியும் பெற்றுட்டாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் நிதி ராஜாங்க அமைச்சர் இப்படியா சுஜித் தெரிவிச்சிருக்கிறார். இவர் இதை எங்கே தெரிவிச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கக்குள்ள இது வந்து ITNல ஆன் ஏர் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமில் தான் இவர் இந்த தகவலை தெரிவித்ததாக தான் போகுது. இப்போ உண்மைக்கு இந்த ப்ரோக்ராமை போயிட்டு பார்க்கணும், இவர் உண்மைக்கு இதை தெரிவிச்சாரான்ட்டு. இப்போ எங்களோட ஆய்வில் நாங்கள் வந்து இது தொடர்பாக பார்க்குறது எங்களோட முக்கிய கடமை. ஆமாம். அப்போ அப்படி பார்க்கும்போது சரி, இவர் உண்மைக்குமே 5 கிணறுகள் இருக்குது தானே, உண்மையால் 5 கிணறு இருக்குது. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வருடம் வந்து அனுமதியும் கிடைச்சிருக்கு, இதை அகழ்ந்தெடுத்துருக்கு. ஆனால் இதை அகழ்ந்தெடுத்தாச்சு, பெட்ரோல் எடுத்தாச்சு, சரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சுன்னு செய்கிற வேலை இல்லையே, இது ஒரு பெரிய ப்ராசஸ். அப்போ மத்திய கிழக்கு நாடுகளில் இந்த எண்ணெயை அகழ்ந்தெடுத்து அதை பியூரிஃபை பண்ணி, அதாவது சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெயை எடுத்து, இப்போ நாங்கள் சொல்லும்போது மசகு எண்ணெயை எடுத்து சுத்திகரிக்கிறதுக்கே இன்னும் போதுமான வசதிகள் வந்து, சுத்திகரிப்பு நிலையங்கள் இருந்தாலும் இன்னும் போதுமான வசதிகள் வந்து அதை வந்து பியூராக எடுக்கிறதுக்கு வந்து நாங்கள் வந்து இன்னும் அப்கிரேட் ஆகணும். அப்போ அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் குயிக்காக ஒரு எண்ணெயை தோண்டி கிணறு வெட்டி தண்ணி எடுக்கிற மாதிரி ஒரு வேலை இல்லையே. கிணறு வெட்டி தண்ணி எடுக்கிறதுக்கே ஒரு பெரிய ப்ராசஸ். இப்போ தண்ணியும் இல்லை, நிறைய இடங்கள்ல இல்லாமல் இருக்கிற சந்தர்ப்பத்தில் அதே ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கக்குள்ள இது எண்ணெய். இன்னொன்று மன்னாரில் வந்து ரொம்பவே இருக்கிறது இந்த கேஸுக்கான வளம் தான் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது ஒரு பெரிய பொக்கிஷம் தான். ஆனால் இதுக்கு வந்து பெரிய ஒரு பொருட்செலவாகும், அதாவது விலை மனு கோரணும். இதை வந்து நாங்கள் வேறு நாடுகளோட டீலும் பேசணும். அப்போ அந்த நாடுகள் என்ன செய்யும், நாங்கள் இதெல்லாம் செஞ்சு தரோம், எங்களுக்கு 50%, நீங்கள் 50%. ஓகே, அது கூட பரவாயில்ல, அந்த தொழில்நுட்பத்திற்கான செலவு தான் அதிகமாகும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இப்படி இருக்கக்குள்ள இந்த நிலம், அதுக்கான நிலம் தொடர்பில் பார்க்குறதுக்கு இந்த வருடம் செப்டம்பர் மாதிரி ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா அந்த நிலம் இப்படி இருக்குது, இங்கே தோண்டலாமா இல்லையா அப்படின்ற பார்க்குற அந்த ப்ராசஸ்க்கு இதை வந்து இன்றைக்கி நாளைக்கு யாரும் செய்து முடித்திட முடியாது. எந்த அரசாங்கமாக இருந்தாலும் இன்றைக்கி நாளைக்கு அது செய்ய இயலாது. இதுக்கு வந்து 3லேருந்து 5 வருஷம் மாதிரி ஒரு பெரிய டைம் பீரியட் எடுக்கும். அப்போ அந்த காலத்துலேயும் இதை நாங்கள் தோண்டி இதை சரியாக பார்த்து பியூரிஃபை பண்ணி இதை கேஸ் தரத்துக்கு கொண்டு வந்து இதுக்கு பெரிய ஒரு ப்ராசஸ் இருக்கப்பா. அமைச்சர் என்ன சொன்னாருன்னா, இதுக்கு இந்த நிகழ்ச்சியில் என்ன சொன்னாருன்னா, இது வந்து இப்படி இருக்குது, இதெல்லாம் கண்டுபிடிச்சது உண்மை, அமைச்சரவை அனுமதி கிடைச்சது உண்மை, அந்த நான் சொன்ன இந்த வேலைகள்லாம் நடக்க ஒரு குறிப்பிட்ட காலம் போகும், இது உடனடியாக செய்து முடிக்க முடியாது. இந்த நிலம் தொடர்பான வேலைகளை பார்க்குறதுக்கு வந்து எங்களுக்கு இந்த ஆண்டில் செப்டம்பர் அக்டோபர் மாதிரி ஆகும் அப்படின்ற தகவலை தான் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. இப்போ நீங்கள் நிலம்னு சொல்லக்குள்ள இந்த நிலத்தோட சம்மந்தப்பட்டு தான் இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாரு. சிலருக்கு சந்தேகம் வரும், இந்த பேசாலையில் இருக்க இந்த நிலப்பரப்பு அரசாங்கத்துக்கு சொந்தமானதா இல்லாட்டி தனியாருக்கு சொந்தமாக இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கல. அவர் இதையுமே வந்து சொல்லியிருக்கிறார். என்னன்னா, இந்த ஆய்வு நடைபெற நிலப்பரப்புன்ற சட்டப்பூர்வ அதிகாரம் அரசிடம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எண்ணெய் தரவுகளின் உரிமையும் அரசுக்கு சொந்தமானது அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே வந்து அவர் சொல்லியிருக்காரு இந்த ப்ரோக்ராமில். அது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. என்னென்னா, இங்கே அகழ்ந்தெடுக்க போகிற எண்ணெய் வந்து நாட்டு மக்கள் அனைவருடைய தேவையும் வந்து பூர்த்தி செய்யாது, ஓரளவு பூர்த்தி செய்யும். ஆனால் மிகுதியை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அது இப்போ இல்லாத சந்தர்ப்பத்தில் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மிகுதியை வந்து நம்ம எப்படி வெளிநாடுகளில் இருந்து பெறுறோமோ அந்த மாதிரி பெற்று தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே வந்து அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. இது சம்பந்தமாக நம்ம பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமையாளர் அவர்கிட்ட வினவி இருந்தோம். அப்போது அவருமே வந்து சில விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாரு. அப்போ இவர் கூறியிருக்கிறார் என்னன்னா, இந்த விடயத்தை வந்து, அதாவது நம்ம எண்ணெய் அகழ போகிறோம், இதை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு குறைந்தது இவருமே சொல்கிற விஷயமா தான் என்ன, நம்ம தொழில்நுட்ப ரீதியான சிக்கல்கள் காணப்படுது, அதே மாதிரி முதலீட்டு சிக்கல்கள் காணப்படுது. இது எல்லாத்தையும் நம்ம செஞ்சு வணிக ரீதியாக இந்த முறையை வந்து கொண்டு வரணுமா இருந்தால் குறைந்தது 3 வருடங்கள் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்கிறாரு. எண்ணெய் மற்றும் எரிவாயு வளத்தின் மதிப்பு $267 பில்லியனாக வந்து மதிப்பீடு செய்யப்பட்டிருக்குது. இதில் வந்து முதலீட்டாளர்களுக்கு 50% வந்து நம்ம கொடுத்துட்டோமா இருந்தால் நாட்டிற்கு சுமார் $133.5 பில்லியன் வந்து நிலைத்திருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே வந்து இவர் வணிக ரீதியாக பேசும்போது சொல்லியிருந்தார்.
அப்போ இது சம்மந்தமாக நாங்கள் மின் சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சிட்டு கேட்டபோது அவங்க தெரிவித்த ஒரு விடயம் தான், இந்த முதலீட்டாளர்களுடன் பெட்ரோலிய வள ஒப்பந்த விதிமுறைகள் வந்து 2006ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அளவில் வந்து முடிக்கிறதுக்கு தான் திட்டமிட்டிருக்கிறாங்க. அப்போ 2026 நவம்பர் மாதம் நிலப்பகுதி ஒப்படைக்கப்படுவதோடு எண்ணெய் நடவடிக்கைகளை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இப்போ இதுக்கு ஒரு ப்ராசஸ் போகுது. இப்போ இந்த வருஷமே நவம்பர், நான் முதல்ல சொன்ன மாதிரி செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மாதிரி ஆகுது. அப்போ டிசம்பர் மாதம் ஒப்படைக்கப்பட்ட நிலப்பகுதிகளில் ஆராய்ச்சி நடவடிக்கைகளை ஆரம்பிக்க முதன்மை கட்டத்திலும் முன்னேற்றம் ஏற்பட, அப்படின்னா இப்போ இது இப்படி இந்த செப்டம்பர்லேருந்து இந்த ஆகஸ்ட்லேருந்து இந்த வேலைகள் நடந்துச்சுன்னா சில வேலைகளில் டிசம்பரில் வந்து இந்த ஆராய்ச்சி கட்டத்தில் முதன்மை ஃபஸ்ட் ஸ்டேஜை வந்து நாங்கள் எட்டலாம் அப்படின்னு, இது வந்து சரியாக போய்கிட்டு இருக்கும்போது எட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எரிசக்தி அமைச்சும் எங்களுக்கு தெரிவிச்சிருந்தாங்க. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இலங்கையிட எண்ணெய் மற்றும் எரிவாயு வரலாறுன்றது வந்து பெருசு. 1970 நீங்கள் சொன்ன மாதிரி 50களில் ஆரம்பிக்கப்பட்ட, அப்புறம் 74 தான் இது உறுதி பண்ணப்பட்டு இப்படி இருக்குது. அரசியல் காரணங்களுக்காக தடைப்பட்டு இப்போ தான் ஒரு ஸ்டெப்பை வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம். அப்போ இது இப்படி போக்கில் இலங்கையில் வந்து இன்னைக்கு நாளைக்கு நாங்கள் என்ன எடுத்துகிட்டு இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா விரைவில். அப்போ அப்படி விரைவில்னு சொல்லும்போது 5 வருஷம்ன்றது விரைவில் 5 வருஷம் ஆகலாம். 5 வருஷம் ஆகுள்ள இந்த போர் இல்லாமல் இருக்கலாம், பிரச்சனையே இல்லாமல். ஆமாம், ஆனாலும் நாங்கள் இந்த எண்ணெய் வளத்தை வந்து சரியாக பயன்படுத்தணும். உண்மையாக சொல்லணும்னா இலங்கையில் வந்து இப்படி ஒரு வளம் இருக்கிறது வந்து ஒரு பெரிய பொக்கிஷம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ இதை வந்து நாங்கள் சரியாக பயன்படுத்துறதுக்கு நாளாகும். ஸ்லோவாக போனாலும் நல்ல ஒரு பெனிஃபிட்டை வந்து நாங்கள் எடுத்துக்கணும். அதுதான் எல்லாருக்குமே அது தேவை தான். அப்போ இப்படி பார்க்கக்குள்ள இந்த விஷயங்கள் வந்து இப்படி தான் இந்த வாரம் வந்து இந்த எண்ணெய் பிரச்சனைகள் இப்படி போயிட்டுருக்கு. சில வேளை நாங்கள் இதை அடுத்த வாரம் பேசும்போது சில சந்தர்ப்பங்களில் இந்த போர் நிறைவடைந்திருக்கலாம், சில வேளை வலுப்பெற்றும் இருக்கலாம். அப்போ இந்த போர் நிறைவடைந்திருந்தால் இந்த எண்ணெய் பிரச்சனையா எரிவாயு பிரச்சனையா எல்லாமே சுமூகமாக போயிட்டுருக்கும். வலுப்பெட்டால் இந்த இப்போ இருக்க நிலைமை இன்னும் மோசமடைஞ்சிருக்கலாம். யாருக்கும் எதிர்ப்பு கூற முடியாது எது எப்படி நடக்கும்னு. என்ன இருந்தாலும் எதையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். வணக்கம்.